ஒரு 365 டேஸ் சேலஞ்சை ஒருத்தர் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா 365 நாள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகுது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 4 ரூல் சொல்லி தான் நீங்கள் டாப்பர் ஆயிடுவீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க 40 மார்க் வாங்குறவங்களாம் சரி 70 மார்க் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி 100 மார்க் வாங்குறவங்களா இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் படிக்காமல் இருந்தாங்களும் இல்லை இப்போ நீ இவ்வளோ நேரம் நீங்கள் டாப்பராகவும் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த ஒரு 4 ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் இருக்கிற நிலைமையோட நீங்கள் பெரிய இடத்துக்கு நீங்கள் பெறுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த 4 ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூல், சூஸ் த பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் ஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்பராக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ண. நீங்கள் ஒரு ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டை சூஸ் பண்ண. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் சேரணும். நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய மார்க். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கால அந்த மாதிரி. இதனால உங்களுக்கு படிக்கல என்ன டவுட் வந்தாலும் சரி, என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, உங்களுடைய அந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தெரியாமல் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி தரலாம். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்ஸ்ட் ஃப்ரெண்டுனா நீங்கள் வந்து அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. ஒர்ஸ்ட்னா உங்களுக்கு என்னோட எனிமி அப்படிங்கிற மாதிரி. உங்களை விட கம்மியாக படிக்கிறவர் தான் ஒர்ஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை விட நல்லா படித்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல் பார்த்தாச்சு. வேக் அப் இயர்லி இந்த மார்னிங். ஸோ நீங்கள் மார்னிங்கில் இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்க கற்றுக்கணும். நீங்கள் தூங்கி சீக்கிரமாக எந்திரிச்சா உங்களுக்கு நல்லா படிக்க முடியும் உங்களால். அதனால தான் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் டைம் சொல்கிறாங்க. ஏன்னா தூங்கின நீங்கள் என்ன நைட்டு என்ன வேலை செஞ்சு என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த நைட்டு நேரத்தில் எரேஸ் தான் ஆகும். அதான் நீங்கள் தூங்கிட்டு இருக்க போது. ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. அந்த நீங்கள் எடுக்கிறது அந்த நேரத்தை மட்டும்தான். காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை எழுந்தவுடன் விளையாட்டுன்னு பாரதியார் சும்மாவா சொன்னார்? இந்த உலகத்தை நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்களுடைய ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரியில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. பிகாஸ் நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து படிப்பீங்க. மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு அண்ணன் அர்த்தவங்களும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னு. இந்த நேரத்து மூளை பூ மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த டைம் நீங்கள் உட்காந்து படிச்சீங்கன்னா அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூளையோட எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். அதனால் உங்களால் சரியாக படிக்க முடியாது. பார்த்துக்கோங்க. ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டூ அ செக்லிஸ்ட். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணு. டூ செக்லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் வந்து முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு போடலாம், இல்லை ஒரு நாளுக்கு போடலாம், இல்லை நீங்கள் வந்து எப்போ படிக்க உட்காந்தாலும் இதை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் முடித்தோமா இல்லையா அப்படிங்கிறது. சரியா? இதுதான் செக்லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏந்தால படிக்கல அப்படிங்கிறது காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அடுத்த நாள் இதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக சொல்கிறதுங்கிறது உங்களுடைய எஃபிஷியன்சி, உங்களுடைய ப்ரில்லியன்ஸ், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் ஒரு நோட்டு பேனா எடுத்து நீங்கள் எப்போ படிக்க உட்காந்தாலுமே சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ படிக்க உட்காந்தாலும் சரி, ஒரு மாதிரி செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ என்ன படிக்க போகிறோம், எது படிக்க போகிறோம் அப்படின்னு சரியா செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க நீங்கள். ஸோ ரூல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அவாய்ட் வேஸ்டிங் டைம். இதான் கடைசி ரூல். ஆனால் இந்த 4 ரூலையும் ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். நான் எடுத்த இந்த 4 ரூலுமே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கான காரணத்தை போய் கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்கிறது இதுதான். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் எல்லாம் குறையுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டாப்பர் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து பெஸ்ட்டுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த 2 ஐகான்ஸ், அதாவது இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ட்விட்டர், சோஷியல் மீடியா, அது இதுன்னு எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ ஒரு ஸ்டோரி வைக்கிறது அது நீங்கள் வந்து ஒரு வருஷம் வைக்காம விட்டீங்கன்னு நீங்கள் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாத குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க. படிக்கிறவங்களோட மட்டும் நான் சொன்ன மாதிரி கான்டாக்ட் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாதது ஆஃபில் போட்டுக்கோங்க. சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களே, நீங்கள் இந்த சேலஞ்ச் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களாலேயும் இந்த சேலஞ்சை பண்ண முடியும். நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி 365 டேஸ் சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ
நீங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நல்லா முன்னேறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் கைஸ்.